அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 10 நாள் மதரசா லீவ் முடியுது. நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மதரசா டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். காலைல 5 மணிக்கு எப்போதும் போய் எந்திக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 4 மணி ஆகுது. 4 மணிக்கெலாம் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டியூட்டி ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்திருக்கோம்னா, இது வந்து ஒலையா ஸ்ட்ரீட்டில் இருக்க தெரையா தெரையா சூக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குளிருக்கு போடுற சொட்ரு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, தங்கக்கடை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது உள்ள. அதுக்கப்புறம் செப்பல், அப்புறம் லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே உண்டு. இங்கே A to Z எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அங்கே தான் டியூட்டி வந்திருக்கேன். இப்போது இது ஆப்போசிட்டில் தெரியுது தான் தெரையா சூப்பர் மார்க்கெட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். எல்லாமே சூக்கு தான். அதே மாதிரி கோல்டு நிறைய இருக்குது, கோல்டு கடை இங்கே. ஸோ இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கோல்டு கடைக்கு போயிட்டு பார்த்து வரலான்னு இருக்கேன். வாங்க கோல்டு கடையில் போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி சவுதி அரேபியாவில் கோல்டு என்ன ரேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் மகரிப் வாங்க சொல்லிட்டாங்க. நான் வெளியே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன், ரைட் சைடில். இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ. அதுவே நம்ம உள்ளே போய் பார்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு பார்க்கிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 ரியால். அப்புறம் டைம் ஆக ஆக பார்க்கிங் ஃபீஸ் அதிகமாக கூடும். அதனால் நான் வெளியே பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா பைசா வந்து நம்ம தான் கொடுக்க மாதிரி இருக்கும் மேடத்திட்ட சொல்லிவிட்டு. இது ஃப்ரீ பார்க்கிங் தான், அதான் ஃப்ரீ பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் கோல்டு ரேட்டு, அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு நேராக பள்ளிக்கு கிளம்பிட்டேன். ஸோ பள்ளியாசல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் இருக்குது. இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் நான் பார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பள்ளியாசா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடையாக ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ளே கடை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியா. ஃப்ரண்டில் பேக்கில் சுற்றி கடை தான். இப்போ இந்த வழியோடி போனோன்னா பேக் சைடு அந்த ரோட்டு ஹைவே ரோட்டுக்கே போடலாம், அந்த அளவுக்கு கடை தான். பள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒழு செய்கிற இடம், அப்புறம் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளி இருக்குது. ஸோ இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பங்காளி, ஹிந்திக்காரங்க தான் அந்த கடையில் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் எண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. அப்புறம் பெர்ஃப்யூமு. இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ்க்கு தான் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கடை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பள்ளிக்கு வந்துவிட்டோம். மகரிப் தொழுகை முடிச்சுட்டு அப்புறம் தான் கோல்டு பார்க்க போகணும். மகரிப் தொழுகை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நேராக கோல்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தொழுகை முடிஞ்சிருக்கனால கடை இப்போ தான் ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே அடைச்சிடுவாங்க வாங்க சொன்னதும். இங்கே கோல்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 21 கேரட்டும் அப்புறம் 18 கேரட்டும் மட்டும்தான் இருக்குது. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 307 ரியால் சொல்கிறாங்க. 21 கேரட்டு. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு 350 ரியால் வந்துடும். நம்ம ஊருக்கு சேம் ப்ரைஸ் தான் வருது. நம்ம ஊர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவரிங்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கணக்காகவே இருக்கும். அப்படியே பியூர் கோல்டு கணக்காகவே இருக்கும். ஆனால் ப்ரைஸும் அதுக்கு தக்க ஒரு நார்மல் ப்ரைஸ் தான். இது தெரியுது எல்லாமே. அதே மாதிரி 18 கேரட் கோல்டும் சேம் ப்ரைஸ் தான், 304 ரியால். அதாவது 5 ரியால் தான் டிஃப்ரெண்ட்டு. சவுதியில் பார்த்தீங்கன்னா வாட்டுன்னு சொல்லி ஒரு வரி உண்டு. அதனால் நம்ம எவ்வளோ தங்கம் எடுக்கமோ அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா அந்த வேட் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 300 ரியாலுக்கு எல்லாம் ஒரு 300 ரியாலுக்கு 1 கிராம் வாங்கினோம்னா வேட் எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 350 ரியாலாக வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது சேம் ப்ரைஸ் தான் வருது. நம்ம ஊரில் என்ன ரேட் இருக்குதோ அதே ரேட்டு தான். அப்படியே கோல்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரியால் தான். இங்கே சின்ன குழந்தைகள் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரியால். அது மாதிரி நம்ம பெரிய ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரியால் தான் டிஷர்ட் போட்டிருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி நேராக உள்ளே வந்துட்டேன். 20 ரியால்னால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா தான் வரும். கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே குளிர் வந்தனால குளிருக்கு போடுற ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சவுதி அரேபியாவில். எல்லாமே பார்த்தீங்கன்னா குளிருக்கு போடுற ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசி கிளாத் தான் அதிகமாக இருந்தது. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. 30 ரியால்னாலும் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 600 வரும். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இன்னொரு கடை இருந்துச்சு. சரி அங்கே போய் ஜேசி ஃபுல் அண்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஃபுல் அண்டே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். 50 ரியால், 60 ரியால், 150 ரியால் வரைக்கும் டிஷர்ட் இருக்குது. 150 ரியால்னால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் அப்படியே உள்ளே ரவுண்ட் அடிச்சாச்சு. சரி போகலாம், வண்டிக்கே போய் உட்காந்துடலாம் சொல்லி நேரம் வண்டிக்கே கிளம்பிட்டேன். கால்லாம் வலிக்குது சுற்றி. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக உள்ளே இருந்திருப்பேன்.
இருந்துட்டு நேராக வண்டிக்கே வந்துட்டேன். இப்போ வண்டியில் உட்காந்துருக்கலாம் கொஞ்ச நேரம், எப்படியும் இன்னும் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகும் அங்கே வர. குறைஞ்சது எங்கே போனாலும் குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும். இப்போ வண்டி பார்க்கிங்கே வந்துட்டேன். ஸோ வண்டியில் தான் வெயிட் பண்ணணும் வர்ற தட்டியும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். உள்ள மினி 10 அணக்கா இருந்துச்சு. உள்ள பத்தால எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்களோ அந்தளவு கூட்டமாக இருந்துச்சு. உள்ள சரியாகவுள்ள கூட்டம் உள்ள. அது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரெஸ் அதிகம் யாருக்கு வச்சுருக்காங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கும் அப்புறம் லேடிஸுக்கும் தான் அதிகம் இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 21 18 கேரட் மட்டும்தான் இருக்குது. அது ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1 கிராம் 307 ரியாலு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 22 கேரட்டு அதுவும் 916 தான் யூஸ் பண்ணுவோம். இவங்க ஃபுல்லாகவே அரப்ஸ் ஃபுல்லாகவே 21 அப்புறம் 18 கேரட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூட்டம் பார்த்தீங்கன்னா உள்ள செம கூட்டம். அதாவது அஜ்னபி கூட்டம்லாம் இல்லை, அரப்ஸ் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது உள்ள. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. 3 மணிக்கு ரூம்லேருந்து வந்தேன். ஸோ நேராக வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா போய் அப்படியே அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலியில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு டேரெக்டாக இன்னொரு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே வந்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த ஹோட்டலு. இப்போவாவது டியூட்டி முடியும் பார்த்தா இப்போ தான் மேடத்தை இறக்கி வந்து வீட்டில் விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டாச்சு. ஸோ மறந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸை வச்சுட்டு போயிட்டாங்க வண்டியில். அதை போய் திரும்ப மறுபடியும் கொடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் கொடுக்க போயிருக்கேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, ஒரு பார்சல் வாங்கி தந்துருக்காங்க. உள்ள பர்கர் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ போயிட்டு அதை கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45. நாளைக்கு மதரசாவுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும். நாலுலேருந்து அப்படியே காலைல மதரசா டியூட்டி அப்படியே அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணி 11:50. அவங்க வீட்டில் வந்து திங்ஸை கொடுத்துட்டோம். இப்போ ரூமில் போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம வாங்கி தந்துட்டுருக்காங்க. என்ன சாப்பாடுன்னு தெரில, இப்போ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அப்புறம் நாளைக்கு காலைல தான் டியூட்டி. என்னன்னு தெரில, இன்றைக்கி சரியாக டியூட்டி 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது இன்னும் முடியலை. மணி பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மணி கரெக்டாக 12:30. நான் 2:30க்கு சாப்பிட்டுட்டு மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ மணி 12:30. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஆகுது. பரவாயில்ல, நமக்கு சாப்பாடு வாங்கி தந்துட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு தெரில என்ன இருக்குது. வீட்டில் போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், அன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் அடுத்த டியூட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல தான் இருக்கும். மணி இப்போ 12:30 அன்றைக்கி டியூட்டி முடிஞ்சு. நாளைக்கு மதரசா இருக்குது, 5 மணிக்கெலாம் எந்திக்கணும். இப்போ என்ன சாப்பாடுன்னு தெரில, ரூமில் போய் தான் என்ன சாப்பாடுன்னு பார்க்கணும். ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்றலாம். என்ன ஸ்பெஷல்னு தெரில. எனக்கு ரொம்ப பர்கர் எனக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, மேடம் உனக்கு என்ன சாப்பாடு வேணுன்னு. நமக்கு பர்கரை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுல்ல, அதான் மாஃபி முஸ்கில்ல அப்படின்னு சொன்னேன். நான் பர்கர் வேணும் என்ன சாப்பாடு சொல்லனே தெரில. அப்போ பர்கர் இருக்கட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு மாஃபி முஸ்கிலா ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே, போயிட்டு ரூமில் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வந்துட்டோம் ரூமுக்கு. அப்போ நான் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி தான் குடிச்சிருக்கேன் அந்த 10 மணி நேரத்துக்கு இடையில. அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சு தான் சமாளிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஒரு கேன் தண்ணி தான். வந்தாச்சு ரூமுக்கு. சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், தூங்கிட வேண்டியதுதான். சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லை, அதே தான் பர்கரு, குட்டி பர்கரு ஒரு 2 பர்கர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பர்கர் தான் வாங்கி தந்திருக்காங்க. 2 பர்கர் இருக்குது. நைட்டு போதும் இதுவே. பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு ரூமுக்கு வரவங்களாட்டியும். நான் 11 மணிக்கெலாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டேன் நான் வாங்கி தந்ததை. வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.